காஞ்சிபுரம் மாவட்டத்தில் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கான தனியார் மறுவாழ்வு மையத்தில் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியானதை அடுத்து அந்த மையத்தில் சமூக பாதுகாப்புத்துறை இணை இயக்குநர் ஆய்வு நடத்தினார். மேலும் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அந்த மையம் அனுமதியின்றி செயல்பட்டு வந்தது தெரியவந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் மவுலிவாக்கத்தில் உள்ள தனியார் குடி மற்றும் போதை மறுவாழ்வு மையத்தில் மதுவுக்கு அடிமையாகி சிகிச்சை பெற்ற ஒருவரை சிலர் கடுமையாக தாக்கும் காட்சி இணையதளத்தில் பரவி வருகிறது. அதில் அடிவாங்கும் நபர் நுழம்பூர் பகுதியைச் சேர்ந்த குப்புசாமி என்பது தெரியவந்துள்ளது. இவர் சிகிச்சைக்காக குடி மற்றும் போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்க்கப்பட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த குப்புசாமி வீட்டில் இருப்பவர்களிடம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்து மறுவாழ்வு மையத்தைச் சேர்ந்த 4 பேர் குப்புசாமியை மீண்டும் அழைத்து வர அவரது வீட்டிற்கு சென்றுள்ளனர். மறுவாழ்வு மையத்தினர் திரும்ப அடிப்பார்கள் என்ற அச்சம் காரணமாக குப்புசாமி நேற்று தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. வாட்ஸ்அப்பில் வெளியான இந்த காட்சிகள் புதிய தலைமுறையில் ஒளிபரப்பப்பட்டதை அடுத்து தலைமைச் செயலரின் உத்தரவின் பேரில் சமூக பாதுகாப்புத்துறை இணை இயக்குநர் ராஜ் சரவணகுமார் தலைமையிலான 3 பேர் குழு தனியார் மையத்தில் ஆய்வு மேற்கொண்டது. விதிகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா, மையத்தை நடத்துவதற்கு உரிமம் இருக்கிறதா என்பது பற்றி அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். மேலும் காவல்துறையினரும் விசாரணை நடத்தினர். போலீசார் நடத்திய விசாரணையில் இந்த மறுவாழ்வு மையம் உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2015 ஆகஸ்ட் மாதத்தோடு இந்த மையம் நடத்துவதற்கான அனுமதி காலாவதியாகியிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இந்த மையத்தில் உள்நோயாளியாக தங்கி கிட்டத்தட்ட 35 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களிடம் காவல்துறையினர் அவருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்து வருகிறார்கள். காவல்துறை மற்றும் சமூக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் முழுமையான விசாரணைக்கு பிறகே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தெரிவிக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.